அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவாளி என்று சொன்ன அண்ணன் சீமான், அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைத்த செந்தில்வேல், பதிலடி கொடுத்த அண்ணாமலை அப்படிங்கிற தலைப்புல தான் மக்களே பேச போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்லயே ஒரு அறிவான நபர்னா கட்சியின் தலைவர்கள் சொல்ற, உண்மையாவே தலைவர்கள் கிடையாது. அண்ணன் சொல்ற மாதிரி தரகர்கள், கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடுறவங்க எல்லாம் தலைவர்கள் கிடையாது. சொந்தமாக திட்டத்தை நிறைவேற்றி ஒரு அமல்படுத்தி இதன் மூலமாக மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் தான் தலைவர்கள். எல்லாத்தையும் தனியார் நிறுவனத்திட்ட விட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து மட்டும் போடக்கூடிய நபர்கள் தலைவர்கள் கிடையாது. நான் சொல்றது கட்சியின் தலைவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவின் தலைவராக ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. இவங்க எல்லாத்தோடைய அறிவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எடப்பாடி கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். இதுல அண்ணன் சீமான் அவர்களை நீங்க உள்ள இழுக்கவே கூடாது. ஓகேவா? அண்ணன் சீமான் அவர்களை நீங்க உள்ள இழுக்கக்கூடாது. நான் சொன்னது இந்த 3 பேர் தான். அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள்லயே அறிவான ஒரு நபர்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்லலாம். இந்த 3 பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன்ப்பா. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகப்பெரிய அறிவானவர், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ல வரல. இந்த 3 பேர்த்து கூட ஒப்பிடும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகே அப்படின்னு சொன்னாப்புல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில செந்தில்வேல் அப்படிங்கிற ஒரு புரோட்டா வீச்சாளர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு நாவல் எழுதினாரு கலைஞர், அங்க அப்படி எழுதினாரு, உரை எழுதினாரு, அது எழுதினாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இந்த மாதிரி காமெடி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. என்ன பண்றது? அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள்னா அண்ணன் சீமான் தெளிவா சொல்றாரு. ஆனா செந்தில்வேல் இதை புரிந்து கொள்ளாமல் அவர் இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்ததுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு சேனல் வச்சிருக்கோம், நம்ம என்னத்தையாவது பேசுவோம், கேட்கறதுக்கு தான் இருக்கானுங்களே தற்கொலைங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்னத்தையாவது பேசிட்டு இருக்காரு. இப்ப இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஃபர்ஸ்ட் அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தற்கொலைன்னு சொன்னாரு. இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் அறிவான ஒரு நபர் தான். தொண்டரா இருந்து, அப்புறம் கிளை செயலாளராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அதுக்கப்புறம் அமைச்சராகி அதுக்கப்புறம் வந்திருக்காரு. இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். கலைஞரின் மகன் என்பதால் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு. அதே மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலைங்கிறது ஒரு தலைவர் கிடையாது, ஐபிஎஸ்ஆ இருந்தாரு. இப்போ ஒரு நியமன உறுப்பினர். நினைச்ச டக்குன்னு அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களை தூக்கி வேற ஒரு இடத்துல போட்டு இந்த இடத்துல வேற ஒரு ஆளை போட்டுப்பாங்க. பாஜக இப்படிதான் பல்வேறு இடங்கள்ல பண்ணியிருக்காங்க, பல்வேறு நேரங்கள்ல பண்ணுவாங்க, எப்ப வேணாலும் பண்ணுவாங்க, மாறுவாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ராஜ்நாத் சிங் கலைஞரின் 100ஆண்டு நினைவு நாணயத்தெல்லாம் வெளியிடுறாரு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப அண்ணாமலை அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பதில் கொடுக்குறாராம். சீமான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்னென்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அடிமை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரா அண்ணன் சீமான். சீமான் அண்ணன் நேற்று சொல்லியிருக்காரு. நீங்க கேக்குறீங்க சீமான் அண்ணன் பத்தி. சீமான் அண்ணன் சொல்ல கருத்தை நான் சொல்றேன். எடப்பாடி ஒரு அடிமை. ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க? அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனை எடப்பாடியை மதிக்க மாட்டான். சீமான் அண்ணன் சொன்னாரா இல்லையா? ஆமா, பாஜக கூட கூட்டணியில் இருக்கும்போது உங்களுக்கு அடிமையா இருந்தார்ல, அப்ப சொன்னோம். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார்தான், இல்லைன்னா சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அடிமை அதிமுக, அடிமை எடப்பாடி பழனிசாமி, பதவி விலகு வந்தா 6 மாசத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எவனும் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதெல்லாம் உண்மைதான். அண்ணன் சீமான் அவர்கள் இதை பேசுவதற்கு அண்ணன் சீமானுக்கு தகுதி இருக்கு. அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்களே ஒரு நியமன உறுப்பினர். அண்ணன் சீமான் சொன்னதை முக்கியமா தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள்ல கொஞ்சம் அறிவான ஒரு நபர்னா எடப்பாடியை சொல்லலாம். அண்ணாமலை ஒரு தற்குறி. அதே மாதிரி சொல்ல விரும்பல, இருக்கிறதுலே ஓகேவா? இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்களே. நீங்க இதை புரிந்து கொள்ளாமல் சீமான் அவர்கள் எடப்பாடியை பார்த்து என்னென்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா அப்படின்னு பேசுவதெல்லாம் இதெல்லாம் நல்லா இல்லை. அது அப்ப பேசுனதுதான். இன்னைக்கு அரசியல் சூழல் மாறி இருக்கு. நீங்க கூட தான் அதிமுக கூட கூட்டணியில இருந்தீங்க, திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திமுக கூட போய் ஒட்டிக்கலையா? அந்த மாதிரி தாங்க இது. கலைஞர் 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுவீங்க. பாஜகவின் ஆட்சி மத்தியில் கவிழக்கூடிய ஒரு சூழல் வந்தா திமுக 40 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க. திடீர்னு ஆதரவு கொடுத்து ஆட்சியை தூக்கி பிடிப்பாங்க. அங்க நிதிஷ்குமார் டக்குன்னு அவரு எந்த நேரம் போகக்கூடிய ஒரு ஆள் தான்.
நிதிஷ்குமார் எப்ப வேணாலும் கலந்துக்கிட்டு போய் நான் கழட்டி விட்டு போவேன்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு நபர் தான். அவரு ஒருவேளை போயிட்டாருன்னா அந்த பயத்துல வேணா நீங்க இருக்கலாம். இந்த கூட்டணியை வச்சு 5 வருஷம் நீடிக்க முடியுமா மத்தியில அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு திமுக கூட இணக்கமா போறீங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்ல அப்படிங்கறதுனால அவரை விமர்சிக்கிறீங்க. நீங்க எல்லாம் அதை பத்தி பேசலாமா? உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா? தலைவர்னா ஒன் ஆஃப் த லீடர்னா அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டுல. அண்ணன் சீமான் அவர்களை கருத்து குறை சொல்ல யாருக்கும் இந்த தகுதி கிடையாது. அப்படி ஏதாவது எதிர்த்து பேசுனீங்கன்னா அது எப்படி அட்டாக் இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்புரின்னு சொன்னா நீங்க எதிர் தரப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏதாவது பேசுவாரு, அப்புறம் நீங்க ஏதாவது பேசுவீங்க, அதோட முடிஞ்சு போவோம். ஆனா நாம் தமிழர் கட்சியையோ அண்ணன் சீமானையோ தொட்டா எக்ஸ் வலைதளம் பற்றி எரியும். என்னடா அதிமுகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அதிமுகவுக்கு ஆதரவா பேசலைங்க, அப்படிலாம் நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. அதிமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கு. திமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. 40 பாராளுமன்ற உறுப்பினர் திமுக கிட்ட இருக்கு. ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் வந்தா திமுகவின் ஆதரவு நமக்கு தேவை. அதே மாதிரி மத்தியில இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவும் திமுகவுக்கு தேவை. 2 பேரும் இன்னைக்கு இணக்கமா போயிட்டாங்க. ராஜ்நாத் சிங் வந்தாரு, கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாயத்தை வெளியிட்டாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட அதிமுகவுக்கு இல்லை. அந்த ஒரே காரணத்தினால இவங்களால நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை டார்கெட் பண்றாரு. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து பாஜகவை கலட்டி விட்டப்போ அண்ணாமலை அவர்களும் ஹச்ராஜ் அவர்களும் உட்கார்ந்துக்கிட்டு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. கூட்டணி தேவை எல்லாருக்கும் இருக்கு, கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ள மறுபடியும் போறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க. அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் சொன்னாரு கூட்டணி கதவு எப்பவும் திறந்தே தானே இருக்கும்னு. அப்போ அன்னைக்கு அதிமுகவின் ஆதரவு தேவைப்பட்டதுனால அதிமுகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதிமுகவின் தேவை இல்லை, திமுகவுக்கு தேவைதான் இருக்கு. 40 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க. அதனால அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு அதிமுகவை விமர்சிக்கிறீங்க. நீங்க எல்லாம் கொள்கை கோட்பாடு லட்சியத்தை பத்தி பேசலாமா? எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அதிமுகவின் தொண்டர்கள் சிவகங்கையில பல்வேறு இடங்கள்ல பதாகைகள் ஒட்டியிருக்காங்க. இதை பார்க்கிறப்போ திமுகவின் தொண்டர்கள் ஏன் கதறுகிறார்கள்? இந்த கேள்வி நமக்குள்ள வருதா இல்லையா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் உண்டான 3 பேருக்கும் உண்டான ஒரு பிரச்சனை இது. இதுக்குள்ள திமுக வர வேண்டிய ஒரு அவசியமும் இல்லையே. ஏன் வராங்க? பாஜகவுக்கு ஆதரவா வராங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பாஜக தலைவர் அண்ணாமலை தற்குறி என்று சொன்னது சரிதான். எப்படி சீமான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அறிவாளி என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திமுகவின் ஐடிவியும் கேள்வி கேட்கிறான். உனக்கும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ எதுக்கு பாஜகவுக்கு ஆதரவா உள்ள வர வேண்டிய தேவை இருக்கு? எப்படியாவது எடப்பாடி அவர்களை காலி பண்ணிட்டு அதிமுகவை ஒழிச்சு கட்டிட்டு பாஜகவை கொஞ்சம் வளர விட்டோம்னா பாஜகவின் எதிர்ப்பு சொல்லி சிறுபான்மை மக்களின் வாக்குகளை அறுவடை செஞ்சு நம்ம இங்க கொஞ்சம் பொழப்ப ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இப்ப கதறாங்களே ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு அதிமுகவுக்கு தேவை இருக்கு இன்னைக்கு. ஏன் அப்படின்னா ஐடி விங்ல அவங்க அந்த அளவுக்கு பலமா இல்லை. நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் ஐடி விங்ல பலமா இருக்காங்க. ஐடி விங்ல தொட்டா தூக்கிடுவாங்க யாரையா இருந்தாலும். எக்ஸ் வலைதளங்கள் பற்றி எரியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலை அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுவாப்புல. மரியாதை இருக்கு, மிகுந்த மதிப்பு இருக்கு, அண்ணன் சீமான் அவர்கள் தைரியமா பேசுவாரு, அதுலாம் ஒன்றும் இல்லை, ஆனா இந்த கருத்துல முரண்படுறேன் அப்படின்னு அப்படியே நாசுக்கா பேசுவாப்புல. நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் நாம் தமிழர் கட்சி ஐடிவிக்கு இருக்கு. அவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பச்சை தமிழர் என்ற ஒரு காரணத்திலும் பாஜகவை உள்ள விடக்கூடாது. திமுக எந்த நேரத்துல வேணாலும் பாஜக உள்ள விடும்.